மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள். டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ். கீழே இறால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். பவர்ட் பை கங்கா ஸ்வீட்ஸ், ஹோட்டல் கங்கா மற்றும் ஹெர்போ கேர் மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ். நடிகர்கள் நாடாளமானா நான் கேட்கவே மாட்டேன். எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அரசியல் வருவதற்கு முழுமையான உரிமை இருக்கிறது. வந்திருக்கிறார். குறிப்பாக பெரியாரை கையில் எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனா நீங்க உங்க கூட்டத்தை அரசியல் மையப்படுத்திருக்கிறீங்களா? நீங்க முதல்ல ரோட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? ரவுடியிசம் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்தார். வாச்சாத்தியில போய் என்ன பண்ணீங்க? எல்லாரும் கூடி எல்லோரும் விருந்து உண்டு வந்தீர்களா? ஒரு கிராமத்தையே சூறையாட்டீங்க. அதுக்கு பேர் என்ன? என்ன சாதியை சொல்லி திட்டுறாங்க. அப்படியே அந்த வார்த்தையை நாங்க சொல்ல விரும்பல. அது சர்ச்சையாயிடும். ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவை சொல்லி, சாதியை சொல்லி, அதோடு ஒரு கெட்ட வார்த்தையையும் சேர்த்து சொல்லி ஒரு பெண்மணியை தாவேகாவினர் திட்டினார்கள். விஜய் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும்? இன்னைக்கு இருக்கிற நீட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நீட்டா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் கீழ் இருந்த நீட்டும் நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக அது மாற்றப்பட்டு அதற்கு கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட்டுக்குமான வேறுபாட்டை யாரேனும் ஒருவர் நான் மதிமுகத்தில் கேட்கிறேன், கூட்டுவாங்க. ஒரு மணி நேரம் இதை பத்தி மட்டும் விவாதம் வைப்போம். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மாத்திட்டு பாஜக இதை சட்டமாக்கிடுச்சு. பாஜக அரசு தலைமை மருத்துவமனைகள் 6 இடங்கள் இன்னைக்கு காலையில் திறந்து இருக்கிறார். 7 வருஷம் ஆச்சு, இன்னும் எய்ம்ஸ் திறக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா பாஜகவை நோக்கி? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கீழே இறால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். For contact 9345055654. Ganga Sweets, Hotel Ganga. For corporate bookings contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் நான் உளப்பூர்வமாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய இனிய தோழர் கல்யாண சுந்தரத்துக்கு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நாங்கள் 3 பேரும் அஇஅதிமுகவை விமர்சித்து பேசக்கூடியவர்கள். அது அவருக்கு நல்லா தெரியும். மாறுபட்ட கருத்துடையவர்கள், பட்டிமன்றங்கிற ஒரு மரபே தமிழில் மட்டும்தான் இருக்குது. மாறுபட்ட கருத்துடையவர்கள் 2 பக்கமும் இருந்து விவாதித்து ஒரு புதிய கருத்து அதிலேருந்து பிறக்கும். அல்லது புதிய ஏதேனும் ஒரு செய்திகளை மக்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே விமர்சிக்க போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே விமர்சிக்க போகிறாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் என்பது எல்லை மீறாமல் நாகரிக வரம்பிற்குள் காத்திரமாக தரவுகளோடு தர்க்கவாத திறமையோடு அமைகின்ற பொழுது மக்கள் எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு ஊடகம் உருவாக்கி கொடுக்க முடியும். அதை இன்றைக்கு மதிமுகம் செய்திருக்கிறது. வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், நீங்கள் ரசிகர்கள், நீங்கள் அவங்கவுங்க பேசுகின்ற பொழுது அதை ஆதரித்து கரவொலி எழுப்புகிறீர்களே தவிர மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணலை. மற்றவர்களை பேசுகின்ற பொழுது கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளாத ஒரு நாகரிகமான பார்வையாளர்களும் இங்கே இருக்கிறீர்கள். உள்ளபடியே இந்த அமர்வு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அமர்வு என்பதை சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய வாதத்துக்குள்ளே போகிறேன். நீங்கள் அரியணை யாருக்கு அப்படிங்கிறதான் தலைப்பு. மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க. இன்னும் அதிகபட்சம் இன்னும் 2 மாதம் தெரிஞ்சிட போகுது. ஆனாலும் அதுவரை எல்லா தரப்பும் யாருக்கு அரியணை என்பதை பற்றி பேசும். இப்போ எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், தமிழ்நாடு மிக வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. 1974 பிறகு வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவருடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று ஒரு பட்டியலை சொல்லிவிட்டு சொன்னார். 1974 பிறகு இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவருடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு காரணம் இந்த காலகட்டத்தில் 1974 இந்த காலகட்டத்திற்குள் 2021 வரை 21 வரை சொன்னீங்களே, 21 வரையா 2021 வரை பெருவாரியாக ஆட்சி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அந்த கிரெடிட் அதிமுகவிற்கு என்று சொன்னார். இது எனக்கு எப்படி இருக்குதுன்னா, இப்போ நான் புரிகிற மாதிரி இப்படி சொல்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்குது. கடந்த 10 ஆண்டு அஇஅதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக. இப்போ திமுக ஆட்சி. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு முதல் இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. இப்போ இப்படி இவர் சொல்றாருன்னு வைங்க, இந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வந்திருக்கிறது.
அந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு காலம் அஇஅதிமுகவுடையது அப்படின்னு தோழர் கல்யாணசுந்தரம் சொல்வாரே என்று சொன்னால் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஐயா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 13 புள்ளி என்று விட்டு சென்ற பொருளாதார குறியீடு, நான் இன்னும் கூட மிகச் சரியாக கூட எடுத்து சொல்றேன், 13 விழுக்காட்டோடு விட்டு சென்ற தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சரிந்து 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 மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது அது சரிவை சந்தித்து விட்டது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது மேலும் சரிந்து அவர் கடைசியாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து செல்கின்ற பொழுது அது 0.07 என்று பொருளாதார வளர்ச்சியாக அவர் விட்டு சென்றார். அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது இன்றைக்கு 11.19 விழுக்காடாக வந்திருக்கிறது. இது என்னுடைய டேட்டாவல்ல, நீங்கள் அங்கம் வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா என்பதை நான் தோழருக்கு பணியோடு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று. அப்புறம் கல்வி இடைநிற்றலை பற்றி பேசினார். எனக்கு முன்பாக பேசிய அலிமல் புகாரி அதை கொஞ்சம் லேசாக கோடிட்டு காட்டினார். ரமேஷ் பொக்ரியால் பாஜக அமைச்சர் சொன்ன தகவல், ஒன்றிய அமைச்சர் சொன்ன தகவல், 2015-16 ஆட்சி காலத்தில் இடைநிற்றல் 8 விழுக்காடு அஇஅதிமுக ஆட்சி. 2017-18 அது 16.2 விழுக்காடாக 100 விழுக்காடு 100 மடங்கு அப்படியே இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது என்று ரமேஷ் பொக்ரியால் சொன்னார். 2021 இந்த அரசு பதவியேற்ற பிறகு அதை படிப்படியாக குறைத்து ஆரம்ப கல்வியிலும் இடைநிலை கல்வியிலும் இன்றைக்கு இடைநிற்றல் என்பது 0வாக மாற்றி ஒரு மாபெரும் சாதனை இந்த அரசு செய்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மகை செய்திருக்கிறார். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் அது 7 விழுக்காட்டிற்கு 16லிருந்து 7 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் பாதுகாப்பின்மை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பில்லை என்பதை பற்றி தோழர் சுட்டி காட்டினார். அது யார் ஆட்சி காலத்தில் நடந்தாலும் தவறுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்ததை பற்றி அவர் சுட்டி காட்டினார். அதே சமயத்தில் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பது போன்ற ஒரு வாதத்தை வைப்பாரே என்று சொன்னால் அதில் முரண்பட்டு நான் சில சான்றுகளை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. தோழருக்கு நன்றாக நினைவிருக்கும், என்னை விட அண்ணன் வியனரசுக்கெல்லாம் இன்னும் நல்லா நினைவிருக்கும், நம்முடைய நடுவருக்கு இன்னும் நல்லாவே நினைவிருக்கும். டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவினுடைய தற்கொலை. எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? ஒரு பட்டியல் சமூக இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறான். அது தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி, அவர் கடிதம் எழுதி வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். காரணம், அவர் குடும்பத்தினர் சொல்வது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம். அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் இங்கே சுட்டி காட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு 2021 தேர்தலுக்கு சில மிகச்சில மாதங்களுக்கு முன்பாக தேர்தலுக்காக அவர் ஒரு சுற்றுப்பயணம் செல்கிறார் டெல்டா மாவட்டங்களுக்கு. அப்படி டெல்டா மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் செல்கின்ற பொழுது அவரோடு பாதுகாப்பு பணிக்கு சென்ற ஒரு பெண் எஸ்பி அன்றைக்கு பாதுகாப்பு பணிக்கு எடப்பாடி பழனிசாமியோடு வந்திருந்த டிஜிபி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று புகார் தெரிவித்தார். வழக்கு நடந்தது. வழக்கின் விவரங்கள் என்ன என்பது நான் சொல்லி தோழர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் சுட்டி காட்டுறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது கோடநாடு கொலை கொள்ளையை பற்றி நம்ம பேசாமல் நகர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கோடநாடு கொலை கொள்ளை என்னைக்கு ஐயா பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 16, 2017 மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக்கொண்டு 3 மாதங்களில், பிப்ரவரியில் அவர் பதவியேற்கிறார், ஏப்ரல் மாதம் கோடநாட்டில் கொலை கொள்ளை. அதில் அந்த காவலாளி கொல்லப்படுகிறார். அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் மர்மமான முறையில் விபத்தில் மரணிக்கிறார். இன்னொருவர் தன்னுடைய குடும்பத்தோடு காரில் போகின்ற போது மர்மமான முறையில் கார் விபத்தில் சிக்குகிறார். அவர்கள் எல்லாம் பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார்கள். இதை செய்ய சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார்கள் என்பதையும் நான் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியது. அந்த கேள்வி, ஏன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தில், கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது, விசாரிப்பதற்கு என்ன தடை, அவரையும் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது என்னுடைய கருத்தல்ல அப்படிங்கிறது நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அடுத்தது நம்முடைய தோழர் பேசுகின்ற பொழுது கஞ்சா வழக்குகளை பற்றி சொன்னார்கள். கஞ்சாவிலும் நீங்கள் எல்லார் ஆட்சி காலத்திலும் போதை ஒழிக்கப்பட வேண்டுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கஞ்சா ஒரு காலத்தில் எதற்கெல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, செரினா ஒரு இளம் பெண் வீட்டில் திடீரென்று கஞ்சா வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். கஞ்சா என்றவுடன் எனக்கு பல நினைவுகள் வருகிறது. அதை தாண்டி நான் வந்துடுறேன். அஇஅதிமுகவினுடைய
பொறுப்பில் இருந்தவர், இன்னைக்கு பொறுப்பில் இல்லை, அப்போ இந்த சம்பவம் நடந்த போது பொறுப்பில் இருந்தவதாக குற்றம் சாட்டப்பட்ட திரு பிரசாத், எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படமே இருக்குது. அவரை வந்து காவல்துறை கைது செய்து எதற்காக 8 முறை போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் அதிமுகவினுடைய நிர்வாகி, ஐடி விங் நிர்வாகி பிரசாத்தை காவல்துறை என்ன பண்றாங்க, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க செய்தி. இப்போ இதை ஒன்றை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அஇஅதிமுகவும் நம்ம வந்து போதையை ஊக்கப்படுத்துகிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்திற்கு போனால் அது எவ்வளவு பொருத்தமற்ற ஒரு வாதமாக இருக்குமோ அது போன்ற வாதம்தான் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ கஞ்சாவும் அல்லது போதைப் பொருட்களும் தலைவிரித்து ஆடுகிறது என்பது போன்ற வாதத்தை வைப்பது. நீங்கள் அவர் பரவாயில்ல, தோழர் வந்து அப்புறம் கூட்டணி சிக்கலை பற்றி அவர் பேசினார். கூட்டணி சிக்கலை பற்றி பேசுகின்ற பொழுது அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் ஒன்று சொன்னாங்க, மேடையில் வச்சுக்கிட்டே பேசினாங்க தைரியமாக. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பேசும்போது சொன்னாங்க, இலை துளிர்க்கிறதோ இல்லையோ, எப்படி அக்கா இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க. எனக்கு உள்ளபடியே பக்கு நடிச்சு, இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்னா கூட்டணியில் வச்சு அக்கா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஐயா முஸ்தபா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், போதை அப்படின்னு சொன்னார். நான் வந்து சில செய்திகளை மட்டும் அவருக்கு வந்து வாசித்து காட்டிடுறேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னார். புகைப்படம் எடுத்துக்கொண்டதாலேயே அதை நீங்கள் தொடர்புபடுத்த முடியும் என்று சொன்னால், விஜயோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன வழக்குகளில் கைதாகி இருக்கிறார்கள் என்று என்னால் பட்டியலிட முடியும். சென்னை மதுரவாயல் MMDA காலனியைச் சேர்ந்தவர் 38 வயதான அஸ்லாம். இவர் அப்பகுதியில் உள்ள ஒரு கறிக்கடை ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் கறிக்கடை வாசலில் அமர்ந்திருந்த அஸ்லாமை நோக்கி அதே பகுதியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி கார்த்திக் கத்தியுடன் வந்தார். நான் திருட்டுத்தனமாக மதுபாட்டில் விற்பதை நீதான் காவல்துறையில் சொல்லிக் கொடுத்தாயா என்று கேட்டு அவரை கத்தியால் தாக்கினார். தாக்கியவர் தாவேகா நிர்வாகி. என்ன பண்றது, அதை ஒன்றை வச்சுட்டு இதை நான் விஜயை வந்து குறை சொல்ல முடியுமா? எல்லா கட்சியிலும் தவறுகள் நடக்கிறது இயற்கை. நீங்க அதை உடனே நீங்க தவறை சுட்டி காட்டுற வரைக்கும் நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் அதை நீங்கள் முதலமைச்சரோடு தொடர்புபடுத்தியதால சொல்றேன். அடுத்தது, மண் கடத்தல் தொழிலாளி பலி, தாவேகா நிர்வாகி அதிரடி கைது. ஒரு தாவேகா நிர்வாகி அதிரடி கைது. எங்க ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த ஊர்ல அவர் வேகமா மண்ணை கடத்திட்டு போறாரு. ஒரு இருசக்கர வாகனத்தில் போன ஒரு கூலி தொழிலாளி செத்து போறாரு பாவம். கைது செய்யப்பட்டவர் தாவேகா நிர்வாகி, பொறுப்புல இருக்கிறார். இப்ப நான் இதை வச்சுக்கிட்டு விஜய் தான் மண்ணு கடத்த சொன்னார்னு சொன்னா என்ன ஆவறது? அடுத்தது, சேலம் அருகே குட்கா கடத்தலில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி கையும் களவுமாக பிடித்த காவல்துறை. 227 கிலோ குட்கா பறிமுதல். மேட்டூர் அருகே மேச்சேரி பகுதியில் காரில் தடை செய்யப்பட்ட 227 குட்கா புகையிலை பொருட்களை கடத்தியதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேரூர் செயலாளர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். இப்போ இவங்க எல்லாம் யார் யார் கூட போட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இன்னும் பட்டியல் இருக்கு. நான் நேரமின்மையின் காரணமாக அதை வந்து நான் நிறைவு செஞ்சு நகர்றேன். அடுத்தது, நீங்கள் மதுரை ஆதீன காரில் போகின்ற பொழுது ஒரு இன்னொருத்தரும் காரில் போகிறாரு. ஒரு விபத்து ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்பட்டுச்சு. நல்வாய்ப்பாக விபத்து ஏற்படலை. ஆனால் அதை வந்து மதுரை ஆதீனம் எப்படி திரித்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா அப்படின்னு ஐயா முஸ்தபா கேட்டாங்க. மதுரை ஆதீன மடத்திற்குள் சென்று காவல்துறை மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்திய வீடியோவையும் போட்டோவையும் ஐயாவுக்கு வேணா நான் அனுப்பி தர்றேன். ஹிந்து அமைப்புகள் ஆதீனத்திற்குள் காவல்துறை வந்து விசாரணை நடத்தக்கூடாது என்று ஆதீன வாசலில் நின்று போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு ஆதீன மடத்திற்குள் சென்று அங்கே விசாரணை நடத்தப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு வேணா பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. நான் சொல்ல ஐயா செக் பண்ணுறாரு. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு நானே செக் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். நான் வேணா டேட்டோட உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்கள் சிரமப்பட வேண்டாம் முஸ்தபா சார், நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும். ஓகே, ஏன்னா நான் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுங்கிறத உறுதியாக இருக்கிறேன். ஒன்று. இன்னொன்று வந்து நான் என்ன சொல்றேன், ரைட், நீங்க அதை இருந்தா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறலாம், அவ்வளவுதானே. இன்னொன்று அப்படின்னா, நீங்க திருப்பரங்குன்ற விவகாரத்தை பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அதுல வந்து திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறது போட்டு அவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க. இருக்கட்டும், எல்லா இடத்திலும் எல்லா மேடைகளிலும் மீண்டும் மீண்டும் தாவேகாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, திமுக வந்து மதுரை ஆதீனத்திற்குள்ள போயே விசாரணை நடத்தி இந்த அரசு காவல்துறை, நீங்க அதுல உடன்பாடு இல்லை, உங்களுக்கு அது போதுமானதாக தெரியல, சிறுபான்மை மக்களுக்கு இது போதுமானதாக தெரியல அப்படின்னு வைத்துக் கொள்வோம். கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது கொடூர தாக்குதலை வடமாநிலங்களில் இந்துத்துவ அமைப்புகள் நடத்தியதே இந்த நிமிடம் வரைக்கும் விஜயிடமிருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட எல்லா கட்சியும் கண்டித்தது. சகோதரர் விஜயை தவிர விஜய் ஏன் கண்டிக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இயல்பாக எழுகிறது. இப்போ இதெல்லாம் தாண்டி அரியணை யாருக்கு? பரஸ்பரம் 2 திராவிட கட்சிகளும் இந்த மண்ணிற்கு தங்கள் பங்கை செய்திருக்கிறார்களா? ஆம், செய்திருக்கிறார்கள். ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அவர்தான் வில்லேஜ் முன்ஷிப் என்று காலங்காலமாக ஒரு சில குறிப்பிட்ட
குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே வில்லேஜ் முன்ஷிப்பாக இருக்க முடியும். அதை அழித்து ஒழித்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் VAO என்ற ஒன்றை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மாற்று கருத்து இல்லை. வெல் அண்ட் குட், பாராட்டத்தக்கது. 69 விழுக்காட்டை சட்ட அங்கீகாரம் பெற்று தந்து 69 விழுக்காடாக மாற்றியதில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் தான் பங்குண்டு. ஆனால் அப்படி மாற்றிய 69 விழுக்காட்டை சட்ட அங்கீகாரத்தின் மூலம் காப்பாற்றி தந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. வெல் அண்ட் குட், பாராட்டுதலுக்குரியது. நீங்க லாட்டரியை ஒழித்தார் ஜெயலலிதா அம்மையார், பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி இந்த பக்கம் பட்டியல் போட சொன்னால் நான் திமுகவிற்கு மணிக்கணக்காக பட்டியல் போடுவோம். அவ்வளவு சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. ஓகே. ஆனால் என்னுடைய கேள்வி, அவங்க செஞ்ச சாதனையை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய போதாமைகளை சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்க. திமுகவின் சாதனைகளை சொல்லி அஇஅதிமுகவின் மீதான விமர்சனத்தை வைத்து வாக்குகளை கேட்கப் போகிறது. நான் இந்த தேர்தலில் மனம் திறந்து மதிமுகத்தில் சில விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் வெற்றி போகிறாங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளை பார்த்துக்கிட்டோம். அண்ணன் முஸ்தபா அவர்கள் மனம் வருத்தப்படக்கூடாது. நான் எந்த உள்நோக்கத்தோட தனிப்பட்ட முறையில் இதை சொல்லலை. தமிழ்நாடு ஒரு பேராபத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். இதுவரை இல்லாத ஒரு பேராபத்து தமிழ்நாட்டை சூழுவதாக நான் உணர்கிறேன். தன் குழந்தை இறந்து போகிறது. ஒரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை செத்துருச்சு, பரவாயில்ல, நான் விஜய பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. நீண்ட நாள் கழித்து கர்ப்பம் தெரித்த ஒரு சகோதரி, டாக்டர் சொல்றாங்க நீங்க ஓய்வு எடுக்கணும், இல்லைன்னா கர்ப்பம் நிலைக்காது, ஆபத்து. நீண்ட நாள் கழித்து போராடி கர்ப்பம் தெரித்த சகோதரி, அவர் சாலையில் சென்ற விஜயின் கார் பின்னால் ஓடுகிறார். அந்த பெண்மணியினுடைய தங்கை சொல்லுகிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு, எங்க அக்கா டாக்டர் வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாரு, எங்க அக்கா கார் பின்னாடியே ஓடி விஜயை பார்த்துட்டாங்க, எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். நீண்ட நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது ஒரு தாய்க்கு. அந்த ஒரே ஒரு குழந்தை, ஆசையாக பெற்ற அந்த குழந்தை ICU வார்டில் அட்மிட்டு. அந்த சகோதரி சொல்றாங்க, என் குழந்தை ICUல அட்மிட் ஆயிருக்கு, ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லை, நான் விஜயை பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா இருக்காங்க. நான் சொல்றேன். என் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, யாரும் விஜய் ஓட்டு போடல, நான் விஷத்தை வச்சு கொன்றுவேன்னு ஒரு தங்கை பேசுறாங்க. நேற்று ஒரு தம்பி பேசுறான் சார், ஒரு நிமிஷம். நேற்று ஒரு தம்பி பேசுறாரு, எனக்கு கவலையா இருக்கு. அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது. அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது அரசின் பணம், மக்களுடைய பணம் தான். அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். அதிமுக காலத்தில் கொடுத்த திட்டங்களும் மக்களின் பணத்திலிருந்து கொடுக்கிறது, திமுக கொடுக்கிற திட்டமும் மக்களின் பணத்திலிருந்து கொடுக்கிறது தான். இது மக்களின் வரி பணத்திலிருந்து அரசு ஒரு திட்டத்தை கொடுக்குது. ஆனால் அந்த தம்பி சொல்கிறான், இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கியதற்காக எங்க அம்மாவை அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணிட்டு நான் இங்க நிக்கிறேன், அவர் கொடுக்கிற காசை ஏன் வாங்குறேன்னு நான் கேட்டேன்னு சொல்றான். சரி, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் விஜயை நேசிக்கிறார்கள் என்றால் விஜய் இந்த சமூகத்திற்கு செய்த பங்கு என்ன? பொது வாழ்வில் நாம் எதுகை மோனையா கத்தியெல்லாம் பேச விரும்பல. இந்த அரங்கில் மதிமுகம் வாயிலா சில ஆக்கப்பூர்வமான செய்திகள் போய் சேரட்டும். அவர் செக்கிழுத்த செம்மலா சுதந்திர போராட்ட தியாகியா, மொழி போராட்ட தியாகி, அப்படிலாம் நான் கேட்க விரும்பல. இங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதை பொருத்துவோம், யாரும் அப்படி இல்லைன்னு கூட வச்சுப்போம், விட்டுருவோம். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் குறைந்தபட்சம் பொது வாழ்வில் ஏதோ பங்களிப்பை செய்திருக்கிறார்களா இல்லையா? சார் உண்மையிலே பயமா இருக்கு சார். பெருமழை வெள்ள காலகட்டத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் ரோட்டில் நின்னாங்க, அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் சாலையில் நின்றார்கள். எல்லா அரசியல் கட்சிக்கும் சேர்த்து பேசுறேன். இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்து பள்ளிவாசல்களையும் திறந்து வச்சாங்க. கொரோனா பேரிடரின் பொழுது உடல்களை எடுத்து அடக்கம் செய்தார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களின் மீதும் வழக்குகள் இருக்கிறது. பொது வாழ்வில் போராடியதற்காக, ஊழல் வழக்க விட்டுருங்க, பொது வாழ்வில் போராட்டம் நடத்தியதற்காகவே வழக்குகள் இருக்கிறது. பொது வாழ்வில் போராட்டம் நடத்தியதற்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆண்டு கணக்காகவோ மாத கணக்காகவோ சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நடிகர், பெரும் இளைஞர் பட்டாளம் அவர் பின்னால் இருக்கிறது. எனக்கு அதில் துளியும் மாற்று கருத்து இல்லை. அது தனி, அது அவருடைய திரைத்துறை நடிப்பாற்றலின் மூலமாக அவர் ஈர்த்த கூட்டம். ஆனால் பொது வாழ்வில் அரியணையை கைப்பற்ற வேண்டும் என்று ஒருவர் வருகின்ற பொழுது அவர் பொது வாழ்வில் செய்தது என்ன என்று சொல்வதற்கு அவரிடம் திரும்பி பார்த்தால் எதுவுமே இல்லை. தன்னுடைய திரை கவர்ச்சியின் மூலமாக, தாம் பிள்ளை வயிற்றுல இருக்குது நான் ஓடுவேன், தாம் பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு நான் போய் பார்ப்பேன், செத்தாலும் பரவாயில்ல நான் போய் நிற்பேன் என்று வெறும் திரை கவர்ச்சியால் மட்டும் ஈர்க்கப்பட்டு ஒரு இளைஞர் பட்டாளம் நிற்பது எனக்கு பெருத்த கவலையை தெரிகிறது, மனவேதனையை தெரிகிறது. நடிகர்கள் நாடாளமானா நான் கேட்கவே மாட்டேன். எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அரசியல் வருவதற்கு முழுமையான உரிமை இருக்கிறது. வந்திருக்கிறார், குறிப்பாக பெரியாரை கையில் எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். நான் முழப்பூரமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனா நீங்க உங்க கூட்டத்தை அரசியல் மையப்படுத்திருக்கிறீங்களா? நீங்க முதல்ல ரோட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? இந்த நிலை நீடித்தா நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ, ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸோ,
அவர் வெற்றி பெற்றிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் சமூக நீதிக்காக அவ்வளவு போராடியவர். ராமதாஸ் ஐயாவின் மீது எனக்கு வேறு பல விமர்சனங்கள் உண்டு, எடப்பாடி பழனிசாமி மீது வேறு பல விமர்சனங்கள் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க, ரைட் ஆர் ராங், இவங்க பொது வாழ்விற்கு செய்த பங்கு என்ன? இப்ப நாளைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எதுக்கு போட்டு ரோட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு கத்தி வழக்க வாங்கி ஜெயிலுக்கு போய், வேண்டாம், நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, இந்த நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை இப்போவே கொஞ்சம் டான்ஸ் கிளாஸ் அனுப்பு, கராத்தே கிளாஸ் அனுப்பு, அவனை நடிகர் ஆக்கிடுவோம், நம்மளே சொந்த படம் கூட காசை போட்டு எடுப்போம். அவனை நடிகன் ஆக்கிட்டோம்னா ஒரு 30 வருஷம் நடிகனாக இருந்து வருமானத்துக்கு வருமானமாக ஆச்சு. 30 ஆண்டுகள் கழித்து இந்த நாடும் நமக்காட்சி என்று எல்லோரும் சிந்திக்க தொடங்கினால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ பெரிய பேராபத்து. அதனால நான் இப்பவும் சொல்றேன், அரியணை யாருக்கு என்ற கேள்வியில் இந்த அரங்கில் அதிமுகவின் சார்பில் கல்யாணசுந்தரம் இருக்கிறார், திமுகவின் சார்பில் தோழர் என்ன ராஜா தமிழ்மாறன் இருக்கிறார், கூட்டணி சார்பில் காங்கிரஸ் சார்பில் அவர் இருக்கிறார். ஓகே, ஐயா ஒரு பக்கம். இதில் பரஸ்பரம் எல்லோரும் மீதும் குற்றம் சாட்டுவாங்க. அண்ணன் முஸ்தபா 2 அணிகள் மீதும் குற்றம் சாட்டி எங்களுக்கு வாக்கு தாருங்கள்னு கேட்டுக்கிறார் தாவேகாவிற்கு. ஆனால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இவ்வாறான ஒரு அரசியல் தமிழ்நாட்டிற்கு ஆரோக்கியமானதா என்பதை நான் எந்த உள்நோக்கமும் இன்றி, விருப்பு வெறுப்பின்றி, உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து மிகுந்த வேதனையோடு வைக்கிறேன். நீங்கள் அரசியல் மயப்படுத்தி பொது வாழ்விற்கு வந்து நீங்கள் உங்கள் தோழர்களை தொண்டர்களாக மாற்றி மக்கள் மனங்களை வென்றெடுத்து நீங்கள் வாக்குகளை அறுவடை செய்தீர்கள் என்று சொன்னால் அது பாராட்டுதலுக்குரியது. வெறும் திரைக்கவர்ச்சியின் மூலமாக அந்த இடத்திற்கு நகர நினைப்பது தமிழ் சமூகத்திற்கும், அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கும், இந்த ஜனநாயகத்திற்கும் செய்யக்கூடிய மாபெரும் துரோகமாக இருக்கும் என்பதை இதயம் நிறைந்த வழிகளோடு சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய பத்திரிகையினுடைய அதிபர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைபாட்டால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு அம்மையார் ஜெயலலிதா போறாங்க. அண்ணனுக்கு தெரியும். மருத்துவர் சொல்றாரு, மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், செருப்போட உள்ள வரக்கூடாதுங்கிறாரு. அது ஐசியூ வார்டு, இன்ஃபெக்ஷன் ஆகும்னு. அந்த செருப்பை வெளியில் கலட்ட வைத்த சொன்னதற்காக அந்த மருத்துவர் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டார். உடனே கைது செய்யப்பட்டார். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ரவுடிசம் இல்லையா? பாலு ஜுவல்லர்ஸ் மீது நீங்க நடத்திய கொடூரம் இருக்குல்ல, பாலு ஜுவல்லர்ஸ் சிரிச்சமேனிக்கு ஒருத்தர் விளம்பரத்துல எல்லாம் வருவார் அந்த காலத்துல. பாவம், சோழியை முடிச்சு விட்டீங்க. ஐயா கங்கை அமரன் இப்பொழுதும் கொடுத்த பேட்டி யூடியூப்ல இருக்குது. அவருடைய மனைவி வெளிநாட்டில் இருக்காங்களாம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். கூட்டுவா அங்கே கொண்டு வந்து கையெழுத்து போட்டு அந்த சிறுதாவூர் பங்களாவை பிடுங்கிட்டு தான் விட்டீங்க. அதுக்கு பேர் ரவுடிசமா இல்லை அதுக்கு பேர் என்னன்னு சொல்றது? அகிம்சையா? அகிம்சை. சுப்பிரமணிய சாமிக்கு மகளிர் நடத்திய போராட்டம், அதை நான் என் கண்ணியத்துக்கு இங்கே சொல்ல விரும்பல, அதனால தவிர்த்து போறேன். கோடநாடு எஸ்டேட்டை அம்மையார் எப்படி வாங்கினார்கள் என்று கோடநாடு முதலாளி சொல்றாரு. அந்த முதலாளி சொல்றாரு, மிரட்டி வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி. என்ன நீங்க ஏதோ அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தேனாரும் பாலாரும் ஓடியது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது முறை அல்ல. அப்புறம் முஸ்தபா பேசுகின்ற பொழுது சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, பட்டியல் சமூக மக்கள் என்று சொன்னார். அது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிலாம் சொல்லி சில சம்பவங்களை குறிப்பிட்டார். இப்ப கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்களின் மீது புகார் என்ன தெரியுமா? ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் சொல்றாரு, எனக்கு மாவட்ட செயலாளர் தந்திருக்கணும், ஏன் மாவட்டமே இல்லை, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறாங்க, காரணம் நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் என்ற ஒற்றை காரணத்துக்காக சொல்லி அங்கேயே தன்னுடைய ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி தூர போட்டு அந்த இளைஞர் தாவேகாவிலிருந்து வெளியேறினார். வீடியோ வேணுமா? ஒரு சகோதரி இப்ப கதர்னாங்க, என்ன சாதியை சொல்லி திட்டுறாங்க. அப்படியே அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல விரும்பல, அது சர்ச்சையாயிடும். ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவை சொல்லி, சாதியை சொல்லி, அதோடு ஒரு கெட்ட வார்த்தையையும் சேர்த்து சொல்லி ஒரு பெண்மணியை தாவேகாவினர் திட்டினார்கள். விஜய் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும்? விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு முதல்ல தெரியுமா நீங்க சொன்ன மாதிரி? அப்ப இது அப்புறம் நீங்க முதல்ல என்ன சொன்னாரு சகோதரர் முஸ்தபா? விசாரித்தீர்களா மதுரை ஆதீனத்தைன்னாரு. நான் விசாரித்தார்கள் என்பதை ஆதாரத்தோடு சொன்ன உடனே டக்குன்னு கேட்டாரு, போய் விசாரிச்சிருக்கிறாங்க, ஏன் கைது செய்யல? உள்ள போய் நீங்க டீ காஃபி சாப்பிட்டு வந்தீங்களா? அதுதான் உங்களுக்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவுன்னாரு. இப்ப நீங்க சிபிஐ விசாரணைக்கு விஜய் போனாரு டெல்லிக்கு, உள்ள டீ காஃபி சாப்பிட்டீங்களா, ஃபில்டர் காஃபி சாப்பிட்டீங்களா, கிரீன் டீ சாப்பிட்டீங்களா, பிஸ்கட் கொடுத்தாங்களா, முறுக்கு அதிரசம் கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க? உள்ள என்ன நடந்துச்சு? ஏன் விஜயை கைது பண்ணல சிபிஐ? அப்ப சிபிஐக்கும் விஜய்க்கும் ரகசிய உறவு, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துருமா? வேண்டாம் சார், விஜய் மீது எஃப்ஐஆர் போடல, அதனால கைது பண்ணல. இந்த புசி ஆனந்தியாவது பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும்ல சிபிஐ, ஏன் கைது பண்ணல?
அப்போ புஷி ஆனந்துக்கும் சிபிஐக்கும் பாஜகவிற்கும் ரகசிய உறவுன்னு முஸ்தபா சொல்றாரா? ஒரு கேள்வியை நியாயமாக கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு உடனே வாங்கன்னு அள்ளி கொண்டு வந்து உள்ள வைக்கி அது பழிவாங்கும் நடவடிக்கை அம்மையார் ஜெயலலிதா செய்தார்கள். நள்ளிரவில் திடீரென்று மு.க. ஸ்டாலினை கைது செய்கிறார். என்ன காரணம்னு கேட்டால் அந்த பாலம் கட்டினதுல ஊழல். எது? இந்த அடையாறு பாலம். அதை போய் காவல்துறை அதிகாரி கால்ட்டே மிதிச்சு பார்க்குறாரு, தரத்தை சோதிக்கிறாராம். இந்த புத்திசாலிகள்லாம் அந்த பாலம் கம்பீரமாக இன்னும் நிற்கிறது. அம்மையார் ஜெயலலிதா மறைந்து விட்டார், பாவம் விட்டுருங்க. பாலம் கம்பீரமாக நிற்குது. இன்னைக்கு ஒரு புது பாலத்தை திறந்திருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் நம்முடைய முதலமைச்சர் மத்திய கைலாஸ் பக்கத்தில் இன்னைக்கு மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து 6 மருத்துவ மனைகள், அரசு தலைமை மருத்துவமனைகள் 6 இடங்கள் இன்னைக்கு காலையில் திறந்திருக்கிறார். 7 வருஷம் ஆச்சு, இன்னும் எய்ம்ஸை திறக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா பாஜகவை நோக்கி? திட்டங்கள் நான் கடந்த சுற்றுல நான் வந்து ஒரு பறந்துபட்ட பார்வையில் அதை சொல்லணும். நாம் வந்து ஒரு காத்திரமான விமர்சனத்தை இந்த அரங்கில் வைத்து விட வேண்டாம் என்பதற்காக நான் சில புள்ளி விவரங்களை தாண்டி கடந்து போனேன். ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 2010-2011 ஆண்டு காலத்தில் 13.12 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 13.12. 2011 அம்மையார் ஜெயலலிதா வர்றாங்க, 7.4, அப்புறம் 5.37, அப்புறம் 4.92. அப்படியே குறைஞ்சி 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 கீழே போகுது. திருப்பி கொஞ்சம் மேலே ஏறுது, 7.15, திருப்பி 7.01, திருப்பி 3.25 வந்து 0.07 போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். 2021 ஸ்டாலின் வந்த பிறகு 7.89 போய் 9.26 போய் இப்போ 11.19 விழுக்காட்டுடன் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறதுனா இதுக்கான கிரெடிட் எப்படி அதிமுகவுக்கு கொடுக்க முடியும்? இது எப்படி கொடுக்க முடியும்? நீட்டை பத்தி பேசினாங்க. நீட்டு இன்னைக்கு அதை உடச்சி பேசணும் மதிமுக தொலைக்காட்சியில். எவ்வளவு நாள் நான் வந்து இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற நீட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நீட்டா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் கீழ் இருந்த நீட்டும் நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக அது மாற்றப்பட்டு அதற்கு கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட்டுக்குமான வேறுபாட்டை யாரேனும் ஒருவர் நான் மதிமுகத்தில் கேட்குறேன், கூட்டுவாங்க, ஒரு மணி நேரம் இதை பற்றி மட்டும் விவாதம் வைப்போம். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மாத்திட்டு பாஜக இதை சட்டமாக்கிடுச்சு. பாஜக நாடாளுமன்றத்தில் நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் கீழ் இருந்த நீட்டு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்னு இன்னொரு எக்ஸாமையும் கொண்டு வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதுக்கு கீழே இதை கொண்டு வர முற்பட்ட போது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு சட்ட திருத்த மசோதாவை இதற்குள் கொண்டு வர வேண்டும், அது தொடர்பாகவும் நாம் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மசோதாவை கொண்டு வரணும். அதுக்கு குறிப்பிட்ட எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கணும். அந்த ஆதரவுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஇஅதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினருடைய ஆதரவை அவர் கேட்டபோது அவர்கள் தர மறுத்தார்கள், வரலாற்று துரோகம் செய்தார்கள். மறுக்க சொல்லுங்க, நான் நாடாளுமன்ற டேட்டாலேருந்து பேசுறேன், நாடாளுமன்றத்தில் கூடிய ஆதாரத்திலிருந்து பேசுறேன். தரவுகள், எவ்வளவு தரவுகள் கொட்டி கிடக்குது. நீங்க மின்சாரமே இல்லாமல் இருந்துச்சு கலைஞர் ஆட்சி காலத்தில் அப்படின்னு ஒன்று சொன்னார். டைட்டில் பார்க் யார் கொண்டு வந்தா? கிராமங்கள் மாவட்டந்தோறும் சிப்காட் சிட்கோ தொழிற்பேட்டைகள் எப்பொழுது வந்துச்சு? 42 அணைக்கட்டுகளை கட்டியது கலைஞரா இல்லையா? கன்னியாகுமரியில் தொடங்குங்க வானுயர வள்ளுவன் சிலை, நெல்லையில் ஈரடுக்கு மேம்பாலம், இந்தியாவின் 2வது மேம்பாலம் அண்ணா மேம்பாலம் சென்னையில் இன்னமும் கம்பீரமா நிற்குது. யார் கட்டியது? திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியது. மறுக்க முடியுமா? எத்தனை பாலங்கள், எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை திட்டங்கள், இதெல்லாம் சேர்ந்தான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையை கொண்டு வந்து அந்த தொழிற்சாலையிலிருந்து கார் உற்பத்தியாகி வெளியில் வந்துடுச்சு. ஆயிரக்கணக்கான தென் மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு. டாடா கார் தொழிற்சாலை போய் முதலமைச்சர் அப்ப கண்ணு முன்னாடி ஒரு தொழிற்சாலை வந்து அது இயங்கி அங்கிருந்து காரும் உற்பத்தியாகி வெளியில வந்த பிறகும் என்ன செய்தது திமுக? ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்திருக்கிறா என்று ஒருவர் கேட்பாரே என்று சொன்னால், யாரேனும் கேட்பார்களே என்று சொன்னால், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள், தாவேகாவை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் கேட்பார்களே என்று சொன்னால், தமிழ்நாடு மக்களின் அவ்வளவு முட்டாளா? இதெல்லாம் கண்ணு முன்னாடி அவங்க பார்க்கலையா செய்தியில? எத்தனை திட்டங்கள் நான் எல்லா தொலைக்காட்சிகளையும் அடிக்கிருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை பாஜகவை சேர்ந்த தோழர்கள் அடுக்கணும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்க முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்டாங்களா இல்லையா? இன்றைக்கு கொடுத்து காட்டி இருக்குதா இல்லையா அந்த அரசு? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், எல்லாம் வெறும் திட்டம் பேரு நினைச்சீங்களா?
இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் கடந்த ஆண்டு மட்டும் 57 பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல தேர்வாயிருக்கிறாங்க. அதில் 50 பேர் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்தவர்கள், சாமானிய வீட்டு பிள்ளைகள், அரசு பள்ளி பிள்ளைகள். 145 பேர் இல்ல, நான் சொல்றது தேர்வாய் அடுத்த கட்டத்துக்கு வரைக்கும் நகர்த்தினவங்க. இந்த வருஷம் உள்ளது 145 பேர். எவ்வளவு பெரிய சாதனை! நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். என்ன புதுமை பெண் திட்டம்? வெறும் பேரா புதுமை பெண் திட்டம் என்பது? இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் செல்கின்ற பொழுது 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகையாக நான் ஒரு சகோதரனாக ஒரு தகப்பனாக உங்களுக்கு தருகிறேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தந்திருக்கிறார். இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. இல்லைன்னு மறுங்க. தமிழ் புதல்வன் திட்டம், அதே திட்டத்தை அப்படியே மாணவர்களுக்கு கொடுக்கிறார். இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கனடா நாட்டு அதிபர் பாராட்டுகிறார். சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை கெட்டி திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து விட்டது. எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கிறத தான் நான் சொல்றேன், கற்பனையில பேப்பர்ல இருக்கிறத சொல்ல. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடி அருங்காட்சியகம். கீழடி அருங்காட்சியகத்தில் நேற்று திறந்த வெளி அருங்காட்சியகத்தை திறந்திருக்கிறார். தமிழ் மொழிக்கு என்ன செய்தது திமுக அப்படின்னு பரவலா இருக்கக்கூடிய மொழி பற்றின் காரணமாக எங்க அண்ணன் வியனரசு கேள்விகளை வைத்தார். அந்த கேள்வியில பல கேள்வியில நியாயம் கூட இருக்கலாம், இல்லாமல் இல்லை. ஆனால் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியுமா? தமிழுக்கு வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் கலைஞர் என்பதை மறுத்துவிட முடியுமா? கீழடி அருங்காட்சியகத்தை மண்ணை மூடி பாஜக மூடி போட்ட போது மீண்டும் இந்த மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து, மாநில நிதியிலிருந்து கீழடி அருங்காட்சியகத்தை அகலாய்வு செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை திறந்து தமிழர் தொன்மையை, வரலாற்றை உலகிற்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. மறுக்க முடியுமா? நெல்லையில பொருணை ஆற்றின் நதிக்கரையில் பொருணை நதி நாகரிகம், பொருணை அருங்காட்சியகம் எவ்வளவு பிரம்மாண்டமா! இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது என்பதை சொன்ன ஒற்றை காரணத்திற்காகத்தான் ஆரியமும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த அரசை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் திட்டங்களுக்காக அல்ல. ஆரியர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்று காலங்காலமாக கட்டி வச்சான், உடைத்து எறிந்தார் ஸ்டாலின். ஆரியர்கள் அல்ல, திராவிடர்கள், தமிழர்கள் இரும்பை உங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தார்கள். இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்குகிறது என்று உலகிற்கு உறக்க சொன்னார். அந்த அகலாய்வு அறிக்கைகளை அங்கீகரிக்க மறுக்கிறது பாஜக அரசு. எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கண்டிச்சிருப்பாரா? இப்படிலாம் நம்ம நெறியாளர் கேட்ட மாதிரி தான் இதெல்லாம் நடக்குதுனாது திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? கீழடினா என்னன்னாது புரியுமா? ஆதிச்சநல்லூர் கொற்கை தெரியுமா? இந்த இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம். நீங்க வந்து ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா முன்னாடிலாம் போய் காப்பாற்றுறதுக்கு அஞ்சுனா மக்கள், ஏன்னா கேஸில் தன்னை சேர்த்துருவாங்கன்னு. இந்த அரசு வந்து சட்டத்தை மாற்றிச்சு, நீ எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு, உனக்கு நான் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ரிவார்டு தர்றேன். அது மட்டுமல்ல, பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் இருக்குதா, நீ சேர்த்துரு. அவர்களுடைய உயிரை காப்பதற்கான முதல் உதவிற்கான சில பல லட்ச ரூபாய்களை இந்த அரசே தரும் என்று சொல்லியதால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனை குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு? மறுக்க முடியுமா? எல்லாம் நீங்க போதாமைகளும் குறைபாடுகளும் இருக்கின்றன, சுட்டி காட்டுங்கள், தவறில்லை சார். இந்த இருக்கு சார், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே செம்மொழி பூங்கா, அந்த இடம் யாருடையது? யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பல 100 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு, கொடுக்க மாட்டேன்னாரு. இந்த அரசு வந்தவுடன் சண்டை போட்டு வழக்காடி அந்த இடத்தை அவரிடமிருந்து கைப்பற்றி மீட்டு இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு செம்மொழி பூங்கா என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அதை அபகரித்து வைத்திருந்தது அஇஅதிமுக, அதை கைப்பற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது திமுக. மறுக்க முடியுமா? இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ், குதிரை பந்தய மைதானம் எத்தனை ஏக்கர், 700 கோடி ரூபாய் வரி பாக்கி. எடப்பாடி பழனிசாமி அதை புடுங்கி தந்தாரா மக்களுக்கு? இல்ல. இந்த அரசு வந்தவுடன் அதை கைப்பற்றி வழக்காடி இன்றைக்கு குதிரை பந்தய மைதானத்தை அரசு கையகப்படுத்தி அங்க என்ன பண்ணிருக்கு தெரியுமா? 5 குளத்தை வெட்டி இருக்கிறாங்க புதுசா. எந்த அரசு செஞ்சது? 5 குளம் ஏன் வெட்டப்பட்டுச்சு? வேளச்சேரியில மழை பெஞ்சா தண்ணி தேங்கிருது, அந்த நீர் வெளியில போக முடியாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. வேளச்சேரியில் தேங்கி இருக்கும் நீரை விரயமாக கடலுக்குள்ளும் அனுப்பக்கூடாது, மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். வெட்ரா குளத்தேன்னு 5 குளத்தை வெட்டி அங்கு வேளச்சேரியில் தேங்கும் நீரை கொண்டு வந்து இங்க விட்டுருக்குது ஒரு அரசு. மனசாட்சி இருந்தா பாராட்டணுங்க. இதெல்லாம் யார் செஞ்சிருக்கிறா? இதுக்கு முன்பு ஒரு அரசு இப்படி காட்டுங்க. ஒரு குளம் வெட்டணும்னு எத்தனை பேருக்கு திங்க் பண்ணிருப்பீங்க? எந்த அரசு திங்க் பண்ணுச்சு?
இதை விட ஒன்று சொல்றேன், ஓட்டுக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் சிலர் பேசுறாங்க. இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் கர்ப்பவாய் புற்றுநோய். கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்கு ஏராளமான பெண்கள் மாண்டு மடிகிறார்கள். அதை தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறது உலக நாடுகள். அந்த தடுப்பூசியை 5 வயதிலிருந்து 14 வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டா கர்ப்பவாய் புற்றுநோய் வராது. ஆனால் ஊசியின் விலை 10,000 ரூபாய். உலக நாடுகள் பலவற்றிற்கும் இன்னும் இந்த செய்தி போய் சேரல. இந்தியாவில், தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை அறிந்து தெரிந்து அந்த தடுப்பூசியை வாங்கி இலவசமாக தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் திங்க் பண்ணுது, எவ்வளவு அகேடா இருக்கிறோம் நாம. எத்தனை நாளைக்கு இந்த ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு நல்லாட்சிக்கு எதிராக நாம் கட்டுக்கதைகளை கட்டிக்கிட்டே இருக்க போறோம்? எத்தனை நாள்? அலிம புகாரி சொன்ன மாதிரி திமுக காரன் இருமுனா தும்முனா கூட அது ஒரு மாபெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நான் பேர் சொல்லியே சொல்றேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகர் குஷ்பு தொடர்பாக கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறார். உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நீங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க, சிவி சண்முகம் பேசுறாரு, திமுக காரன் எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பான், தேவைப்பட்டா பொண்டாட்டியை கூட கொடுப்பான்னு பேசினாரு. எவ்வளவு கேவலமான பேச்சு! சிவி சண்முகத்தின் கண்டிச்சிருப்பீங்களா நீங்க? இன்றைக்கு இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி அவ்வளவு கேவலமா கண்ணியக்குறைவான ஒரு வார்த்தையை, விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? இதை கைது பண்ணீங்களா, அதை கைது பண்ணீங்களா? கைது பண்ணுவதுதான் நோக்கம் என்றால் ஜெயலலிதா அம்மையார் சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்க. எதுக்கு? வழக்கு சங்கரராமன் கொலை வழக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா உண்மையான காரணம் அதுவா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாது, அண்ணன் வியனரசுக்கு தெரியாது, நடுவருக்கு, நெறியாளருக்கு. ஏன் கைது பண்ணீங்க? பார்த்தீர்களா, அவர்தான் உண்மையான. உடனே சனாதனத்தை எதிர்த்து விட்டார் அம்மையார் ஜெயலலிதா. ரைட்டு. ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை போட்டீங்களே ஜெயலலிதா மேடம், ஆடு கோழி பலியிட தடை போட்டீங்கல்ல, அது ஹிந்துக்களுக்கு எதிரானதா இல்லையா? திருக்குறங்குடியில மிகப்பெரிய வைணவ தலம், அதுல ஒரு சிவன் சன்னதி இருக்கு. அந்த சிவன் சன்னதி அப்படியே இடிச்சு தூக்கிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. சிவன் சன்னதி அங்கிருந்து அகற்றப்பட்டது. காரணம், ஒரு ஜோதிடர் சொன்னார்னு சொல்லி, ஒரு ஜோசியர் சொன்னார்னு சொல்லி அதை அகற்றிட்டாங்க. இதுதான் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியதா? இல்ல, அந்த காலகட்டத்தில் கண்ணகி சிலை கூட எடுக்கப்பட்டுச்சு. நீங்க கண்ணகி சிலை அங்கிருந்து அப்புறப்படுத்தினீங்க. கண்ணகி சிலையை நீங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி அன்பகத்தில் இளைஞரணியினுடைய அலுவலகத்தில் கண்ணகியை வாயிலில் ஓங்கி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அங்க மட்டுமா வச்சாங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லா திமுகவினுடைய அலுவலகத்திலையும் கண்ணகி சிலையை கொண்டு போய் வச்சாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கண்ணகி சிலையை யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னாலும் நைட்டோட நடிச்சு அடிச்சு தூக்குனீங்க. என்ன எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க? நீங்க ஒரு 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 நியாயமா ஒரு விஷயத்தை பேசணும்னா நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். பழி வாங்குவதற்காக போடப்பட்ட வழக்குகள் எத்தனை? அத்தனையும் முறியடித்து தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குது? இந்த அரசு நிக்குது. எல்லாமே தான். எவ்வளவு அடுக்கலாம், அடிக்கிட்டே போகலாம். சொல்லணும்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன், அது வேறு. பாதுகாப்பில்லை மாணவிகளுக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. இமீடியட்டா அவர் கைது செய்யப்பட்டு மிக விரைவாக வழக்கு நடத்தி அவருக்கு இன்னைக்கு தண்டனை வரைக்கும் பெற்று கொடுத்தாச்சு. சரி, அப்படியே வாங்க. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை, பேர் சொல்லட்டுமா, மாணவிகளை தவறாக வழிநடத்தி மேல பெரிய இடத்துல கொஞ்சம் கூப்பிடுறாங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பா வாழலாம் என்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை, ஒரு பெண் பேராசிரியை மாணவிகளிடம் பேசினாரே, அந்த மேலிடம் யார்? பேசுவோமா? அதல்ல. இந்த எல்லா ஆட்சி காலத்திலும் போதாமைகள் இருக்கிறது, எல்லா ஆட்சி காலத்திலும் சிக்கல்கள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லை என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே நம்ப மாட்டார். நிச்சயமாக சரி செய்ய வேண்டியவை இருக்கின்றன. ஆனால் நான் நிறைவாக வள்ளுவனை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வள்ளுவனை சொல்லி நிறைவேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்றான். இதுல எது அதிகமா இருக்குதுன்னு பாருன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைகளே அதிகமாக இருக்கின்றன, வளர்ச்சி திட்டங்களே அதிகமாக இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் தமிழ்நாடு பெற்றது ஏராளம் என்பதால்
மக்கள் மீண்டும் அரியணையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா Kela Iral Sri Kamachi Chit Fund Private Limited. For contact 9345055654. Ganga Suites Hotel Ganga. For corporate bookings, contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை.